முடிவுக்கு வந்த 100 ஆண்டு எகிப்து கல்லறை சாபத்தின் மர்மம். பல உயிர்கள் பறிபோக காரணமாக இருந்தது இதுதானாம். ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக பாரோக்களின் சாபம், கார்ஸ் ஆஃப் த ஃபேரோஸ், மர்மம் மற்றும் சூழ்ச்சியின் ஆதாரமாக இருந்து வருகிறது. இது பெரும்பாலும் இளம் மன்னர் துட்டன்காமுனின் கல்லறையுடன் தொடர்புடையது. 1922ஆம் ஆண்டில் ஹோவர்ட் கார்ட்டர் மற்றும் அவரது குழுவினரால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கல்லறை அகழ்வாராய்ச்சியில் தொடர்புடைய 20க்கும் மேற்பட்டவர்களின் உயிரை கொன்ற ஒரு கொடிய சாபத்தை சுமந்ததாக வதந்தி பரவியது. இப்போது விஞ்ஞானிகள் இந்த மர்மமான புதிரை தீர்த்துவிட்டதாக கூறுகிறார்கள். இறப்புகளுக்கு காரணம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் அல்ல, மாறாக பூமியைச் சேர்ந்த கதிர்வீச்சுதான் காரணமென்று கூறுகிறார்கள். ராஸ் ஃபெல்லோஸ் எழுதிய ஜர்னல் ஆஃப் சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளோரேஷன் இதழில் வெளியிடப்பட்ட இந்த ஆய்வு மன்னர் துட்டன்காமுனின் கல்லறையில் உள்ள அதிக அளவிலான கதிர்வீச்சு விவரிக்கப்படாத மரணங்களுக்கு காரணமாக இருக்கலாம் என்று கூறுகிறது. இந்த கண்டுபிடிப்பு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சாபத்தின் மீதான நீண்டகால நம்பிக்கையை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது மற்றும் அதற்கு பதிலாக யுரேனியம் போன்ற கதிரியக்க கூறுகள் போன்ற தீங்கு விளைவிக்கும் பொருட்களின் இருப்பை குறிக்கிறது. அவை 3000 ஆண்டுகளுக்கும் மேலாக சீல் செய்யப்பட்ட கல்லறைக்குள் தங்கள் ஆற்றலை தக்கவைத்திருக்கலாம். அகழ்வாராய்ச்சியின் நிதி ஆதரவாளரான லார்ட் கார்னார்வோனின் மரணத்திற்கு பிறகு இந்த சாபம் முதலில் பிரபலமடைந்தது. அவர் கல்லறை திறக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே மர்மமான முறையில் இறந்தார். அவரது மறைவு கல்லறைக்குள் நுழைந்த மற்றவர்களின் அடுத்தடுத்த இறப்புகளுடன் சேர்ந்து பாரோவின் நித்திய உறக்கத்தை தொந்தரவு செய்தவர்களுக்கு மோசமான அதிர்ஷ்டம் அல்லது மரணத்தை கொண்டுவந்த ஒரு சாபம் பற்றிய சர்ச்சைகளை தூண்டியது. இருப்பினும் இந்த நபர்கள் தீங்கு விளைவிக்கும் கதிர்வீச்சுக்கு ஆளாகியிருக்கக்கூடும் என்று அறிவியல் விளக்கம் கூறுகிறது. இது புற்றுநோய் போன்ற கடுமையான உடல்நல சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். கதிர்வீச்சு வெளிப்பாட்டுடன் தொடர்புடையதாக அறியப்பட்ட பண்டைய மற்றும் சமகால எகிப்திய மக்களில் காணப்பட்ட இரத்தம், எலும்பு மற்றும் நிணநீர் புற்றுநோய்களின் உயர் பரவல் ஆகியவற்றிற்கும் இந்த உயர்ந்த கதிர்வீச்சு அளவுகளுக்கும் இடையே ஒரு தொடர்பை ஆய்வு குறிப்பிடுகிறது.